Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. அரசியலிலே ஆத்திச்சூடி படித்துக் கொண்டே 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் உங்கள் விஜய் என்று பக்காவா ஒரு மெட்டு போட்டு பாட்டு போட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அரியணையிலே அமர்ந்திட்ட நம்ம முதல்வர் விஜய் நடித்து வெளிவந்த படமும் இப்போது தமிழ்நாட்டுக்கு நடத்துகின்ற பாடமும் வேறுபட்ட இரட்டை நிலைப்பாடு என்பதை இப்போது மெல்ல மெல்ல நம் நாட்டு மக்களுக்கு புரிந்து வருகிறது. முதல்வர் அரியணையிலே அமர்வதற்கு முன்பு, முதல்வர் அரியணையிலே அமர்ந்த பின்பு எப்படி கிமு கிபி என்று பிரிக்கிறோமோ அதுபோல அரியணையிலே அமர்வதற்கு முன்பு, அரியணையிலே அமர்ந்த பின்பு என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில்? விவசாயிகளுக்கு பயிர்கடன் தள்ளுபடியிலே அப்போது அறிவிப்பு என்ன இருந்தது, இப்போது அரசாணை என்ன வெளியிட்டிருக்கிறது? நாடெங்கும் நடைபெற்று வருகிற விவசாயிகள் போராட்டமே இதற்கு சாட்சி. சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, போதைப் பொருள் நடமாட்டம் குறித்து அப்போது என்ன பேசப்பட்டது, இப்போது என்ன அரசாணை வெளிவந்திருக்கிறது? கன்னியாகுமரியிலே அணு கனிமம் சுரங்கம் குறித்து அப்போது போட்ட தீர்மானம் என்ன, இப்போது அரசாணை வெளியிட்டது என்ன? துப்புரவு பணியாளர்கள் தனியார் மயமாக்குவது குறித்து அப்போது ஆதரவு தெரிவித்தது என்ன, இப்போது அரசாணை வெளியிட்டது என்ன? மக்கள் போராட்டத்திற்கு பிறகு வாபஸ் வாங்கியது என்ன? அரசு பணி நியமனங்களிலே அப்போது பேசியது என்ன, இப்போது நடப்பது என்ன? தனது ஆஸ்தான ஜோடிடர், தனது ஆஸ்தான பட தயாரிப்பாளர், தனது ஆஸ்தான ஆலோசகர், தனது ஆஸ்தான நண்பர் என்று அத்தனை பேர்களுக்கும் அரசு பதவிகளை அள்ளி அள்ளி வழங்கி வருகிற பணி நியமன குளறுபடிகளை அப்போது பேசியது என்ன, இப்போது நடப்பது என்ன? மன்னராட்சியா மக்களாட்சியா என்று கேட்டது என்ன, இப்போது நடப்பது என்ன? மொத்தத்திலே தனது ஆட்சியின் பெரும்பான்மை நிரூபிக்க அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை அதிரடியாக தூக்குவதும், அடுத்த அரசியல் கட்சிகளை அன்போடு தூக்குவதும் தமிழகம் இதுவரை கண்டிராத குதிரை பேரம். என் தமிழ்நாட்டு மக்களே, கிராம சந்தையிலே ஆடுகள் பேரம், மாடுகள் பேரம் நாம் பார்த்திருக்கிறோம். மாடு வைத்திருப்பவரும், மாடு வைத்திருப்பவரும், மாடு வாங்குபவரும், மாடு விற்பவரும் கையிலே துண்டை போட்டு அவர்கள் பேரத்தை நாம் காலங்காலமாக பார்த்து வருகிறோம். ஆனால் இப்போதுதான் தமிழகத்திலே அரியணையை காப்பாற்ற விஜய் நடத்துகிற ஆள் பேரம் நமக்கு அதிர்ச்சியை தருகிறது. சுருக்கமாக சொன்னால், தமிழ்நாட்டு மக்களின் அடிவயிறு பற்றி எரிகிறது. இந்த ஆள் பேர அரசியல் சட்டப்படி, நியாயப்படி, தர்மப்படி ஆரோக்கியமான ஜனநாயக அரசியல் ஆகாது என்பதை யாருதான் நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு புரிய வைப்பது? நேற்று ஆள் சேர்ப்பு விழாவிலே அவர்கள் ஆடிய அந்த கூத்து, அதிலே காற்று வாங்கியது எப்படி, தொண்டர்கள் புறக்கணித்தது எப்படி, பிரியாணி போட்டது எப்படி, அவர்கள் விட்டு சென்றது எப்படி? அதிகாரம் இருக்கும் இடத்திலேதான் நாங்கள் இருப்போம் என்பதை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். எது எப்படியோ ஒன்று மட்டும் நமக்கு இன்றைக்கு ஆறுதலான தலைப்பு செய்தி. தேர்தல் ஆணையத்திற்கு தமிழ்நாட்டில் நடைபெற்று வருகிற ஆள்பேர அரசியல், குதிரை பேர அரசியல் சட்டப்படி, நியாயப்படி, தர்மப்படி ஆரோக்கியமான ஜனநாயக அரசியலாக இல்லை என்பதாலோ என்னவோ
பீகார், மத்திய பிரதேஷ், குஜராத்திலே காலியாக உள்ள 3 தொகுதிகளுக்கு மட்டும் இடைத்தேர்தல் தேதி அறிவிப்பு செய்துவிட்டு தமிழ்நாட்டிற்கு இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளிவராதது நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் ஜனநாயக இலக்கை எட்டுவதற்காக மொத்தம் 12 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து அதிரடி அரசியல் அரங்கேற்றம் செய்வதற்கு தயாராக இருந்தபோது பேரடியாக தற்போது தடுமாற்றம் ஏற்பட்டுள்ளது என்கிற ஆறுதல் செய்திதான் தமிழ்நாட்டிற்கு இப்போது கிடைத்திருக்கிற மகிழ்ச்சியான செய்தி. இந்த நாட்டின் மன்னர்களான இளைய சமுதாயமே, இந்த கூத்துக்களை எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, இந்த அரசியல் அலங்கோலங்கள், ஜனநாயக கேலி கூத்துகளை பொறுமையோடு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். முதலமைச்சர் அரியணையிலே அமர்வதற்கு முன்னால் தமிழ்நாட்டிற்கும், தமிழ் இனத்திற்கும், தமிழ் மொழிக்கும், தமிழ் மண்ணுக்கும், ஏன் உங்களுக்கும் என்ன செய்தார் நம்ம விஜய்? எதுவும் செய்யவில்லை. சரி, இப்போது முதல்வர் அரியணையிலே அமர்ந்து விட்ட பிறகாவது இந்த நாட்டு மக்களுக்கும் உங்களுக்கும் 50 நாட்களில் என்னதான் செய்தார்? எதுவும் தெரியவில்லை. அல்லது இனி வரும் காலங்களிலும் நாட்டிற்கும் நமக்கும் என்னதான் செய்துவிட போகிறார்? அதுவும் நமக்கு புரியவில்லை. ஏனென்றால் நம்ம முதல்வர் விஜய் அவர்களுடைய கவலையும் கவனமும் தாவேக ஆட்சியின் பெரும்பான்மையை உறுதி செய்வதிலேதான் சுற்றி சுற்றி வருகிறதே தவிர வேறு எதையும் இந்த 50 நாட்களில் நாம் காண முடியவில்லை. ஆகவே வசீகரத்தின் பின்னால் சென்றால் இளைய சமுதாயமே, வருகின்ற நம் வம்சம் என்ன ஆகுமோ? தக்குரி தலைவனின் பின்னால் சென்றால் வருகிற நம் தலைமுறை என்ன ஆகுமோ? கவர்ச்சிக்கு பின்னால் சென்றால் வருகின்ற நம் எதிர்காலம் என்ன ஆகுமோ? வேலை வாய்ப்பை உருவாக்கினாரா? ஊழலை ஒழிப்பாரா? வறுமையை விரட்டுவாரா? வளமான தமிழகத்தை வளர்ப்பாரா? இல்லை ஆள் பிடிக்கிற அரசியலிலே மட்டும் அக்கறை செலுத்துவாரா நம்ம முதல்வர் விஜய் அண்ணா அவர்கள்? பொறுத்திருந்து பார்ப்போம். ஜனநாயகம் வெல்லட்டும். நன்றி, வணக்கம். Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbadur.